சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாருக்கு நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், ராம்குமாருக்கு நீதிமன்ற காவல் இன்றோடு முடிவடைகிறது. இன்றைக்கு அது முடிவடைகிற நிலையில அது நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக தம்பி, இந்த வழக்கு தொடர்பாக ராம்குமாரை முதல் கட்டமாக எழும்பூர் நீதிமன்றத்தில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலையில் பாதுகாப்பு கருதி அவரை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதியத்திற்கு மேல் புழல் சிறையில் இருக்கக்கூடிய ராம்குமார் அங்கிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜராவார். அதன் தொடர்ச்சியாக அவரை நீதிமன்ற காவலில் நீட்டிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். 3 நாள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள ராம்குமாரிடம் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை தொடர்பான அனைத்து தகவல்களும், அதாவது வாக்குமூலமாக பெறப்பட்டு அதனை நீதிமன்றத்தில் நுங்கம்பாக்கம் போலீசார் ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைவதை ஒட்டி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மதியத்திற்கு மேல் இந்த வழக்கு விசாரணை வர இருக்கிறது. அப்போது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மேஜிஸ்ட்ரேட் அவரிடம் விசாரணை நடத்திவிட்டு அதன் பிறகு நீதிமன்ற காவலை நீட்டிப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. தம்பி சுப்பிரமணியன், நீதிமன்ற காவல், போலீஸ் காவல் என முடிவடைந்திருக்கும் நிலையில் காவல்துறையினோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? காவல்துறையினர் அடுத்த கட்டமாக இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக ராம்குமார் தொடர்பான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை திரட்டும் பணிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக இரத்த மாதிரிகள் ஏற்கனவே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த இரத்த மாதிரிகளின் அறிக்கைக்காக காவல்துறையினர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சுவாதியின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்காகவும் காவல்துறையினர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் 3 நாள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள ராம்குமாரின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது போலீஸ் நிலையத்தில் வைத்து அவரது புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படங்களையும் தடய அறிவியல் துறையினருக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இந்த தற்போது எடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தடய அறிவியல் துறையினர் ஒரு அறிக்கையை கொடுக்க இருக்கிறார்கள். அந்த அறிக்கையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறை இறங்க இருக்கிறார்கள். இதற்கிடையில் ராம்குமாரின் வழக்கறிஞரான ராம்ராஜ் இன்று செங்கோட்டையில் இருக்கக்கூடிய ராம்குமாரின் பெற்றோரை சந்திப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும், அதற்கான மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று செங்கோட்டையில் இருக்கக்கூடிய ராம்குமாரின் பெற்றோரை ராம்ராஜ் வழக்கறிஞர்கள் மற்றும் அவரது உதவியாளர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோரிடம் இது தொடர்பான கையெழுத்தை பெற்றுவிட்டு முதல் கட்டமாக உள்துறை செயலாளரிடம் அந்த கோரிக்கை மனுவாக இதனை வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு மனுவையும் தாக்கல் செய்ய இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.